Dear audience, please put your hands together as I invite the international gold medalist, the global icon, Ms. Kasima M. Basha, to address our Javins family and share her message to our young ones. Please, ma'am. அனைவருக்கும் மாலை வணக்கம். Javins Academy Senior Secondary School correspondents, principals, teachers, management எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். First of all, thank you for inviting me. என் பேர் தான் காசிமா. நான் சென்னையில் இருக்கேன். இப்போ 3rd year SIT காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். 6th World Cup கேரம் டோர்னமெண்ட்டில் 3 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் இந்த 3 கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கப்புறமா டெப்டி சிஎம் சார் ₹1 கோடி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேர்ல்ட் கப் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்றதுனால ஃபஸ்ட்டு நான் தான் வின் பண்ணி இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமே நான் ₹1 கோடி வாங்கியிருக்கேன். இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, என் அண்ணன் ஒரு ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன். அவரை பாராட்டுறதை பார்த்துட்டு கீழே நின்று கை தட்டிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் நான் சொன்னேன் அப்பா கிட்ட, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நானும் கேரம் விளையாடணும் அப்படின்னு சொன்னேன். அப்பா நினச்சிக்கிட்டாங்க சும்மா சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமாக கேட்குறான்னு சொல்லி தான் விளையாட வச்சாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. கேரமில் அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப எய்ம் இருந்தது. ஒரு ஊருக்கு போகும்போதும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஈடுபடாக விளையாடுவேன். அப்படி விளையாடும் போது சில பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் காசிமாவும் விளையாட வைக்கக்கூடாது, அவங்களும் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப எஃபெக்ட் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னோடய கோச்சே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தான். சென்னையில் தான் நாங்கள் இருக்கோம். லாக்டவுன் வந்ததுக்கப்புறமா எங்கள் அண்ணனால் கேரமில் கண்டினியூ பண்ண முடியல. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா டிவித்து தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணனை வேர்ல்டு சாம்பியன் ஆக்கணுன்றது தான் எங்கள் அப்பாவோட கனவு. பட் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன், எங்கள் அண்ணன் டிகிரி முடித்தோடனே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கேரமில் கண்டினியூ பண்ண முடியல. அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு, நான் ஏன் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி எங்கள் அப்பாவோட ஆசை நிறைவேற்றக்கூடாதுன்ட்டு என்னோடய 13 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி இன்றைக்கி உங்கள் சீஃப் கெஸ்ட்டாக உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ ஈடுபாடாக கேரமில் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களை இப்போ கூட நீங்கள் நான் நிறைய பேர் கையை தட்டல, நானும் பார்த்துட்டு இருந்தேன். சில பேர் மட்டும்தான் கை தட்டுறீங்க. நீங்கள் உற்சாகப்படுத்தினா தான் பசங்க கான்ஃபிடென்ஸாகவும் ஃபோக்கஸாகவும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் என்னால் என்னோடய ட்ரீமை நிறைவேற்ற முடிஞ்சுது. அதே மாதிரி நான் இந்த 13 வருஷத்தில் எப்படி நான் என்னோடய ஜேர்னி போனேன்னா, ஒரு ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா என்னை கடன் வாங்கி தான் கூட்டிகிட்டு போவார். ஏன்னா அவர் ஒரு ஆட்டோ டிரைவர்னு சொல்லும் போது நான் 16 நேஷ்னல் கிட்ட விளையாடி அதில் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் எல்லாமே வின் பண்ணியிருக்கேன். அப்போ வின் பண்ணும் போது ஒரு ஊருக்கு போகும்போதும் ட்ரெயின் டிக்கெட்டுக்கே எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காது. பாத்ரூமில் உட்கார வச்சு தான் எங்கள் அப்பா வாரணாசி வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போனார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அப்பாவை கண்டிப்பாக ஒரு நாள் சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போகும்போதும். அதே மாதிரி நான் ஒரு ஊருக்கு போகும்போதும் யோசிப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கே, அப்பாவை எப்படி அப்பா நினைப்பார் பொண்ணை ஒரு இடத்துல நிற்க வைக்கணும்னு. நான் நினச்சேன் என் அப்பாவை ஒரு இடத்துல நிற்க வைக்கணுன்ட்டு. இந்த 13 வருஷத்தில் நான் வின் பண்ணி என் அப்பாவை ஒரு சொந்த வீட்டில் உட்கார வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார், ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்லி இப்போ கேரம் கோச்சராக மட்டும்தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது கடன்காரங்களாம் வீட்டாண்ட நிற்பாங்க, கடன் கொடுங்க, வாங்கிட்டு போனீங்களே எங்கே அப்படின்ற மாதிரிலாம். இன்றைக்கி எந்த கடனும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோன்னா அதுக்கு டெப்டி சிஎம் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கேரம் யாரும் எல்லாம் ஸ்லம் கேம் சொல்லி யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அது ஸ்லம் கேம் இல்லை, அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் சொல்லி அவர் இந்த இடத்துல இப்போ கேரம் நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி அவர் எப்போ கேரமும் ஒரு கேம்ன்ட்டு சொன்னதுக்கப்புறமா நிறைய பேர் ஜாயின் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னுடைய ஸ்டோரி படமாக வரப்போகுது. தி கேரம் குயின் சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக வேணும். காளி வெங்கட் சார் தான் என்னுடைய அப்பாவாக நடிக்க போகிறாரு அந்த படத்தில். ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே நம்மளால் வெளியே வர முடியாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறேன்னா, முஸ்லீம் அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு கேரம்,
எதுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும், எதுக்கு ஊருக்கு போகணும், பொண்ணு பின்னாடி போயிட்டு என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாவை நிறைய அசிங்கமாக பேசுனாங்க. பட் ஆனால் அது எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னது சாதிக்கணும், சாதிச்சுட்டு நம்ம யார் காட்டணும்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடிலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து பெருமையாக இருக்கும். அவங்களாம் யாரெல்லாம் எங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்களோ இன்றைக்கி அவங்களே வந்து எங்ககிட்ட வந்து ப்ரௌடாக சந்தோஷமாக பேசுகிறாங்க. அந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஆயிருக்குன்னா அது வந்து கடவுளுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். படிப்பு வந்து ஒரு வாட்டி ஒன்று படிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாமில் எழுதணும்னா அது நம்மளால் முடியாது. தினம் படித்தா மட்டும்தான் அதை வந்து ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் நல்லா எழுத முடியும். அதே மாதிரி தான் இந்த ஸ்போர்ட்ஸில் நான் வந்து 13 வருஷம் பாடுபட்டனால தான் இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கெரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நான் வந்து கேரம்லேயும் இருந்தேன், படிப்புலேயும் இருந்ததுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட்டாகவே கூப்பிட்டுருக்காங்க. படிப்பு இல்லைன்னா என்னை வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நான் படிப்புலேயும் இருக்கிறதுனால கேரம்லேயும் அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யாருமே வந்து படிப்பையும் விட்டுறாதீங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து விட்டுறாதீங்க. நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் கேரம்லேருந்து பின்னாடி வந்துடணும் அப்படின்ட்டு நினைக்கல. ஏன்னா வந்து இந்த கேமை நான் தான் எடுத்தேன், இந்த கேமை நான் தான் முடிக்கணுன்ட்டு தான் இந்த வேர்ல்ட் கப்பை வந்து நான் ஏம் பண்ணி வின் பண்ணேன். ஸோ இந்த வாட்டியும் நான் வந்து 6th வேர்ல்ட் கப் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் 7th வேர்ல்டு கப்பும் நான் போனேன். ஒரு கோல்டு மெடல், ஒரு சில்வர் மெடல், ஒரு பிரான்ஸ் மெடல் இந்த வாட்டியும் வின் பண்ணி டெப்டி சிஎம் சார் எனக்கு 15 lakhs கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து டெப்டி சிஎம் சார் நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிஎம் சார் வந்து தங்க மகளேன்னு சொல்லி என்னை வந்து எல்லா இடத்துலையும் வாழ்த்திருக்காங்க. இப்போ வரைக்கும் August 15க்கு எனக்கு வந்து அவர் வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்து எனக்கு வந்து சில்வர் காயின் 15 grams கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து கூப்பிட்டு ஹானர் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், நீங்களும் இந்த இடத்துல வந்து நின்று நீங்களும் சீஃப் கெஸ்ட்டாக போகணும், நீங்களும் பெரிய ஆகணும்னு நினைங்க. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தான் பாடுபட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோலில் வந்து பெரிய ஆளாக நிற்பீங்க. என் பேரண்ட்ஸை நான் நிற்க வைக்கணும்னு நினச்சனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஸோ யாருமே வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸையும் ஏமையும் விட்டுறாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். படிப்புலேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி நீங்கள் வந்து ட்ரீம் பிக்காக வைங்க. எப்போவுமே வந்து நீங்களே உங்களை வந்து தாழ்த்திக்க வேண்டாம். பேரண்ட்ஸும் சரி அவங்க ஒரு வாட்டி மார்க் கம்மியாக எடுத்தால் நீங்கள் வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க. மார்க் எடு, படி, உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நானும் நிறைய மேட்ச் தோப்பேன். எங்கள் அப்பா சொல்லுவார், ப்ராக்டிஸ் பண்ணாதான் என்ன இருந்தாலும். ஏன்னா நம்ம கம்மியாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆப்போனண்ட்டு அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க 8 hours பண்ணும்போது நம்ம 4 hours பண்ணால் நம்மளோட இது வந்து அங்கே இதாகாது. அதே மாதிரி தான் படிப்புலையும் படிக்க சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்கள ஃப்ரீடமாக விடுங்க. எல்லாத்துமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எல்லாராலையும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. இங்கே வந்து நான் வந்து செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. சார் வந்து ஜனார்தனன் சார் வந்து என்னை ரொம்ப கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து ஜேவின்ஸ் அகாடமி எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களும் வந்து சாதனையாளராக கண்டிப்பாக வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். Loving parents and children, I think we all hear the voice of a champion. This is a lesson to us. We can take a spark of this information and we all will achieve. Thank you.